ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட தைப்பூச விரத வழிபாடு பூஜை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக முருகர் நம்ம எல்லாரும் ஆசீர்வச்சிருப்பாரு. அந்த வகையில் கண்டிப்பாக எனக்கு இன்னொரு சைனும் காட்டிட்டாரு சொல்லணும். நான் பூஜையை முடிச்சு நான் அப்போ போல நார்மல் லைஃபுக்கு திரும்புறதுக்குள்ளேயே எனக்கு அடுத்த ஒரு பயணம் வந்துருச்சு. அந்த பயணம் நம்மளோட முருகரை நோக்கி தான். திருப்பதி வெங்கடாசலபதியாக இருந்தாலும் சரி, இல்லை திருச்செந்தூர் முருகனாக இருந்தாலும் சரி, நாம் என்னதான் பிளான் பண்ணி போகணும்னு நினச்சிருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் கண்டிப்பாக அது தடைப்பட்டு தாங்க போகும். ஏன்னா அந்த ரெண்டு சாமி நம்ம அங்கே நம்ம அவங்கள வணங்கணும் அப்படின்னு அவங்க நினச்சா மட்டும்தான் நம்மளால முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில் நாங்கள் ரொம்ப லக்கினே தாங்க சொல்லணும். எப்படியோ குடும்பத்தோட எல்லாருமே சென்று முருகனை தரிசனம் பண்ணுறக்கு போயிட்டோம். திருச்செந்தூர்ல இருந்து கோயிலுக்காக போகிற வழியில பாதி தூரம் வரைக்கும் ரொம்ப மேடா நோக்கி நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்புறமேல் ரொம்ப கீழ் நோக்கி போற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே முருகன் கிட்ட வந்தாச்சுன்னா இறங்கி தான் போகணும். அப்பதான் அவர் அருள் புரிவாரு அப்படிங்கறது ஐதீகமா சொல்லியிருக்காங்க. கருணை கடலே கந்தா போற்றி. திருச்செந்தூர் போயிட்டு வந்தா கண்டிப்பா நம்ம வாழ்வில் திருப்பம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, இல்லை ஒரு சிலர் குழந்தை வரம் வேணும், வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, தீரா நோய் இருக்கும், தீரா கடன் இருக்கும், நம்மளோட எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம முருகர்கிட்ட சொல்லி நம்ம மனசார வேண்டும் பொழுது நம்மளுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களாலையும் முடிஞ்சா குடும்பத்தோட திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கோடி புண்ணியமா அது குடும்பத்துக்கே இருக்கும். இதுதாங்க நம்மளோட முதல் ப்ரொசீஜர். திருச்செந்தூர் வந்த உடனே நாம நேரடியா கடல்ல வந்துதான் நீராடணும். இதுல அப்படி நீராடும் பொழுது நம்மளோட பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாமே தூய்மைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்களும் ஃபேமிலியா வந்ததுனால பேட்ச் பேட்சா குழந்தைங்க கூட்டிட்டு கடல்ல நீராடிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு அலையின் வேகம் அதிகமாவே இருந்தது. எங்களோட சின்ன பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா, அதனால அப்பா தூக்கிட்டாரு. நாங்க எல்லாம் அலை வேகமா வரும்போது முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி ஆரவாரமா விளையாண்டுட்டு இருந்தோம். நாம சாட்டர்டே சண்டேல போயிருந்ததுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் முருகர் பக்தர்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடல்ல நல்லபடியா நீராடிட்டு அடுத்தது நாளிக்கிணறுல குளிக்கிறதுக்கு தான் போகணும். அதுக்குமே பெரிய கியூ ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க. நாளிக்கிணறு அப்படின்னா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். மேக்சிமம் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நம்ம முருகன் அந்த சூரபத்மனன் அரக்கனை வதம் செய்யும் போது முருகர் சைடு இருந்த போர் வீரர்கள் எல்லாத்துக்குமே தண்ணி தாக பயங்கரமா ஏற்பட்டதுனால அங்க கடல் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால முருகர் அவருக்கு குடிக்க தண்ணி கொடுக்க முடியாது இல்லைங்களா, அவரோட வேலை வச்சு கடல்ல இருந்து 100 அடி தள்ளி அந்த கிணறு கிரியேட் ஆனதுனால அதில் இருக்கிற தண்ணி மட்டும் எப்பவுமே இளநீர் மாதிரி இனிப்பா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலயும் நம்ம நீராடும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே அழிஞ்சு போகும் அப்படிங்கறது ஐதீகமா சொல்லிப்படுது. அங்கேயே கடல்ல நீராடி நாளிக்கிணறுல நீராடுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கோயில்ல செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க போயிருந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா தூய்மையான ஆடை அணிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய சின்ன குழந்தைங்க முருகரோட திலகம் வைக்கிறதுக்காக வேணுமான்னு சொல்லி கேட்டு வந்திருந்தாங்க. அதனால நானும் என்னோட சின்ன பொண்ணு என்னோட வீட்டுக்காரரு எல்லாருமே முருகரோட பட்டை எப்படி போட்டிருப்பாரோ அதே மாதிரி நல்லா 3 பட்டை விட்டு வேல் வச்சு அப்புறம் நடுவில் குங்குமம் வச்சு கீழே பச்சை நிற குங்குமம் வச்சிருந்தோம். எல்லாருமே கிளம்பியாச்சு. அடுத்தது நீ முருகன் தரிசனம் பண்றதுக்கு தான் போக வேண்டியது. பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வர்றாங்க. அவங்க பாட்டுக்கு மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிக்கிறாங்க. வேற நேர்த்திக்கடன் செய்யறேன்னு சொன்னவங்க எல்லாருமே அது பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால நம்ம கடகட நெக்ஸ்ட் என்னவோ அதை பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். போற வழியில நிறைய சின்ன கடைகள் எல்லாமே இருந்துச்சு. சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான இந்த முருகர் சாமி போட்டோ அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கூடிய ஏரியா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தூண்டுக்கை விநாயகர் கோயில் தாங்க. நாம கடலை நீராடியாச்சு. அடுத்தது நாளிக்கிணறுல நீராடினதுக்கு அப்புறம் முருகர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரு அண்ணாவான இந்த விநாயகரை நாம கும்பிட்டு போறதா வழக்கம். இங்கதான் முதல்ல முருகர் கோயிலுக்கு வர பக்தர்கள் முதல்ல இங்க இருக்கிற விநாயகரை தான் வணங்கிட்டு போகணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முருகருக்கு பால் கூட எடுக்கிறவங்க காவடி எடுக்கிறவங்க எல்லாமே இங்கிருந்து
ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த தூண்டுக்கை அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரோட தம்பி முருகப்பெருமான் இருக்கிற இடத்த வந்து பக்தர்களுக்கு தூண்டி காண்பிதாலேயே இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி சிலர் இந்த மரத்துல எல்லாம் தொட்டில்கள் கட்டி விட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரும் கேட்பவர்கள் வந்து செய்யற ப்ரொசீஜரா இருக்கு. இந்த கோயிலுக்கு ஒரு சூப்பரான வரலாறு இருக்குங்க. ராஜகோபுர கட்டுமான பணியில ஈடுபட்டு வந்திருந்த நம்மளோட அந்த தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே தேசிகமூர்த்தி சுவாமிகள் வந்து விபூதி பொட்டலமாக வழங்கியதா கூறியிருக்காங்க. அதை பிரித்த போது அவர்களுக்கு கூலி பணமாக மாறியதாகவும் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரசாதமாக பன்னீர் இலை வழங்கப்படுகிறது. அந்த பன்னீர் இலையை கொண்டு வீட்டுக்கு சென்றால் எந்த காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் வெற்றி பெறும். சாப்பிட்டால் நோய்கள் தீரும், கேன்சர் வரை வியாதி போயிடும், எந்த விதமான பயமும் இல்லை. இந்த இலவு பூஜை வச்சுதான் கோயிலே கேட்டாங்க என்பது பழமொழி. நீங்க யூடியூப்ல கேட்டு பார்த்தா பதில் சொல்லிடும். எந்த விதமான குறையும் இல்லாம செல்வமும் செல்வாக்கும் கூட சுவாமி தரிசனம் செய்த பின்பு வந்தால் ஏறி செல்லலாம். முன்னேற்றம் உண்டு, முன்னேற்றமாக செல்லலாம். ஏன்னா எல்லா விதமான இதுவும் செய்யலாம். முன்னேற்றமாக இருக்கும். தலையில வந்தாலும் முன்னேற்றம், நேரடியாக வந்தாலும் முன்னேற்றம். சந்தோஷம். இதுதாங்க அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் இலையில விபூதி கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அப்புறம் கண்ணி ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பன்னீர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற திருநீர் பேக்கெட் 2 கொடுத்தாங்க, விபூதி 1, அப்புறம் குங்குமம் 1, 2 ஸ்டாப்லெட் பின் பண்ணி 1 கொடுத்தாங்க, பச்சை நிறை கயிறு 1 வந்து கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து அந்த மஞ்சள் பேக்கில் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரசாதமாக கன்சிடர் பண்ணுறாங்க. முருகர் நாமத்தை சொல்லிட்டு திருநீரை வச்சுட்டு அந்த இலையை சாப்பிட்டோம் அப்படின்னா தீராத வியாதிகள் எல்லாமே தீரணும்னு சொல்லி ஐதீகமாக இருக்கு. உங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் கொடுங்க. முருகன் அருளால் உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தேவதாச சுந்தரம் அப்படிங்கிற கோயில் நிர்வாகி தான் தெய்வானை யானையை வந்து திருச்செந்தூர் கோயில் முருகனுக்காக கொடுத்துருக்காருங்க. அப்பத்திலிருந்து இது சிறப்பாக செயலாற்றி வந்துட்டுருக்கு. கோயிலில் சில முக்கிய நிகழ்வுகளில் இது கலந்துக்கிட்டு மக்களின் மனசில் வந்து பெரிய இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்களே பாருங்களேன் இந்த தெய்வானை என்னென்னலாம் லூட்டி பண்ணுதுன்னு. திருச்செந்தூர் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற புனித தலமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் வந்து 2வது தலமாக இது கருதப்படுது. மற்ற படை வீடுகள் எல்லாமே மலைப்பகுதியில் அமைந்துள்ள நிலையில் திருச்செந்தூர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வங்காள விரிகுடாவின் கரையில் வந்து இருக்கிறது தனி சிறப்பாகவே இருக்கு. திருச்செந்தூர் என்ற பெயருக்கே வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பான நகரம் அப்படிங்கிறத வந்து ஒரு பொருளுங்க. திருச்செந்தூர் கோயிலோட முக்கிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதன் 9 தலங்களை கொண்ட ராஜகோபுரம் ஆகும். கோயிலோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் மிதக்கும் பாய்மரத்தை போன்ற தோட்டத்தை வந்து அளிக்கிறது. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருந்துச்சுங்க. நாங்கள் எங்களோட ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தெய்வானை யானையை நம்ம அவ்வளோக்கா வெளியே பார்க்க முடியல, உள்ளதான் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சில கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுற, செக் பண்ணிக்கோங்க. கோயில் தரிசனங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு கிளம்புறக்குன்னு நிறைய டைம் இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் கடல் அழகை ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த பீச் செட்டு தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அவங்க நல்லபடியாக அதை வச்சுட்டு விளையாண்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடலோட அழகில் உட்காந்துட்டு இருந்ததே எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ரொம்ப நேரமாக கடலையே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்துச்சு. தனரக ஆயுசு 98 வரைக்கும் இருக்குது. ஆபத்தெல்லாம் கிடையாது. ஆணாய் பிறக்குது, பெண்ணாய் பிறந்துட்டு. ஆணுக்கு ஆணு தான், பெண்ணுக்கு பெண்ணு. நீங்கள் பித்திசாலி தங்கம். கடல் தண்ணி வற்றும், கழுத்து மாங்கிலியம் வற்றாது. ஆற்று தண்ணி வற்றிட்டாலும் உங்கள் அரசம் போட்ட தாலி வற்றாது. வற்றாத சொரு வாடாத தாலி பொட்டு பூகுலாம் நல்லா இருக்கு. கைராசி உங்கிறதுக்கு ஒருத்தருக்கு முருகன் எந்த குறையும் வைக்கலை. கைராசிக்கு நல்லா இருக்கு. இன்னும் வண்டி வாகனம் எடுக்கும், வீடு கட்டலாம் லோகம் இருக்குது. கிரகம் தோஷமெல்லாம் கிடையாது, வைவன செய்வனெல்லாம் கிடையாது. கை ராசிக்கு நல்லா இருக்கு. எந்த குறையும் போனாலும் நீங்கள் தங்க முகத்தோடு வாழுவீங்க. ஆளு துணை இல்லை, ஆண்டவர் துணை இருக்குது. மனுஷ துணை இல்லை, தெய்வம் துணை இருக்குது. தெய்வத்தை உளுந்து கும்பிட முடியாது, ஆனால் உள்ளத்தில் வச்சுக்கிறேன். கை குஞ்சு குழந்தைலாம் 5 மக்களுக்கு ரேகல் இருக்குது. வேணுமுன்னா பெற்றுக்காங்க, நீங்கள் வேண்டாட்ட தடப்பட்டு. விளக்கம் 3, விவரம் சொல்லணும். பாசத்துக்கு 2, அதில் ஒன்று அடங்காத குஞ்சு. அம்மாவை கண்டா ஒரு வேஷம், அப்பாவை கண்டா ஒரு வேஷம், நைஸாக வேஷம், வயசாகும். ஆபத்தெல்லாம் கிடையாது. நினச்சா காரியம் நிறைவு. இன்னும் மண்ணும் மனையோ தங்குவிய. யாரையும் கெடுதல் செய்ய மாட்டீங்க. கையராசி கௌரவமாக வாழுவிய.
கைராசி யாரையும் கொடுக்க தான் ரெடி, வாங்க ரெடி கிடையாது. கொடுத்ததை கட்டால் அடுத்தது பகை. கைராசி வந்து சொந்த உழைப்பில் நீங்கள் சுகபத்திலே வாழணும். ஆத்திரமெல்லாம் கண்டத்துலலாம் தப்பி பிரச்சிட்டிங்க. கண்டம் கவடமெல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே ஒரு தெவியம் இருக்குது, ஆதிபரா சக்தி இருக்கா, அவளை என்றைக்கே நீங்கள் மறக்காதுங்க. கும்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், கையெடுத்து வந்தால் கஷ்டம் விலகும். ஆபத்து கண்டமெல்லாம் மாறி போச்சு, கண்டம் கவடம் கிடையாது. இன்னும் மண்ணும் மனையோ வேங்கல்வாக இருக்கும். ஆனால் யாரையும் கெடுத்து வளரணும், அடித்து வளரணும் உள்ளம் கிடையாது. எல்லாரும் வளரணும், நம்மளும் வளரணும். தான் கெட்டு போனாலும் பிறத்திற நல்லா இருக்கட்டும். முருக இடத்துக்கு வந்துட்டு முருக நோயத்தை செலவும் உங்களுக்கு குறையில்லாத வாழ்க்கை. கை ரோஸும் உங்கள் உள்ளமும் ரோஸும், ரோஷமான உள்ளம். யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு தாங்காது. உங்களுக்கு கிடைச்ச மனைவி மகாலட்சுமி, மனைவியால் மனக்கோட்டை கெட்டணும். மாமே வச்ச சப்போர்ட்டெல்லாம் எருது பக்கலை. வீட்டுக்கு அடிமையாக இருப்பீங்க, ஊருக்கு ராஜா. நாக்கு சுத்தம், கை நானே நம்பிக்கை. கை ராசிக்கு உங்கிறதுக்கு உடுத்துறதுக்கு முருகன் எந்த முறையும் வைக்கல. மனைவியால் நீங்கள் மனக்கோட்டை கெட்டணும். கைராசி இளமையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, முதுமையில் நல்லாயிருக்கும். கைராசி வந்தல இன்னும் மண்ணும் மனையோ வேங்கல்வாக இருக்கும். வீடெல்லாம் கட்டணும். கைராசிக்கு வந்தல கை தான் உங்களுக்கு ஓட்டக்கை. வரவும் சரி, செலவும் சரி. ஆனால் வரவு ஒரு பக்கம், செலவு இரு பக்கம். மக்களால் படிப்பு கழிவுலாம் நல்லா இருக்கும். நீங்கள் படிக்க வைக்கணும். படிக்க வச்சா டாக்டருக்கு, இன்ஜினியருக்கு, வக்கீலுக்கு படிக்கலாம். முருகன் இடத்துக்கு வந்துட்டீங்க. முருகன் நம்பின முருகன் உங்களை கைவிட மாட்டான். கைராசிக்கு நல்லா இருக்கும், எந்த குறையும் இல்லை. மனசு தான் ஒரு நிலையில் இல்லை. மணிக்கு ஒரு சிந்தனை உங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே போனால் வெறிப்பு, சனிப்பு, வேதனை. இன்றைக்கி வீதியில் வந்தால் தான் சந்தோஷம். கண்ணு உறங்குது, உள்ள உறங்கலை. சொந்தம் பந்தம் ஒரு கொட்ட அரிசிக்கு இருக்குது. ஒப்புக்கு தான் இருக்குது, உகரம் கிடையாது. பேருக்கு தான் இருக்குது, பிரசனம் கிடையாது. பணம் இருந்தால் தான் வருவாங்க, பணம் இல்லாட்டா விளம்பு. பணத்துக்கு தான் மதிப்பு, பாசத்துக்கு மதிப்பு கிடையாது. கைராசி வந்துடும், எந்த குறையும் இல்லை. கைராசி முருக இடத்துக்கு வந்துட்டீங்க. எந்த காரியம் ஆத்திரப்படாதவங்க, அவசரப்படாது. புத்த ரகசியத்தை வெளிப்படுத்தி சொல்லணும். நடந்த பிறகு தான் சொல்லணும், நடக்காத மட்டும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. தேரெழுத்து திருவள்ளுவராங்க, கூட இருந்து புளிய பறிப்பாங்க. பணத்தை தான் மதிப்பாங்க, பாசத்தை நினைக்கிறேன். பாசம் வெளி வேசமாக தான் இருக்கும். கையை உங்கள் புத்தியில் தான் நீங்கள் சீர்படுத்தணும், இடத்துல சீர்படுத்தலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே பூவாடை கறி ஒரு பெண் இருக்குது, உங்கள் ரத்தத்தில் சம்மந்தப்பட்டது. அதை நீங்கள் கும்பிடணும், வணங்கணும். வெள்ளிக்கிழமை தான்கடத்தை வாங்கி வீங்கடை செய்யக்கூடாது. பிரத்தியருக்கு சாமியை சப்போர்ட்டு பண்ணக்கூடாது. பாண்டு பத்திரத்தை கையெழுத்து போட்டு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இதை மட்டும் கடைப்பிடிச்சி வரணும். நல்லது மாதிரி பேசுவாங்க, நயம் வச்சா செய்வாங்க. அவங்க போட்ட வலையில் நீங்கள் சிக்கக்கூடாது. உங்கள் மனசில் தான் நீங்கள் சீர்படுத்தணும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கை கூட உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். முள்ளும் நொடியாது, முறிஞ்ச கல்லும் வாடாது. முருகன் கோவார உஷ்ணம் மாதிரி நோயத்து செலவும் உங்களுக்கு குறையில்லாத வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, BKSS family. Bye bye.